மன நிம்மதிக்கு பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய 10 உண்மைகள். முதலாவது, எதையும் நிரூபிக்க அவசரப்படாதீர்கள். இரண்டாவது, ஒருவர் மீது வெறுப்பு வந்தால் உடனே தீர்ப்பு சொல்லாமல் 2 நாட்கள் மௌனமாக இருங்கள். மனம் தெளிவாகிவிடும். அதோடு எது சரி தவறு என்ற புரிதலும் வந்துவிடும். யாரிடத்திலும் வெறுப்போடு பேசி மேலும் மேலும் துன்பப்படாதீர்கள். மூன்றாவது, உங்கள் மீது நியாயம் இருந்தாலும் மௌனமாக இருக்க பயிற்சி செய்யுங்கள். மௌனம்தான் உங்கள் மீது இருக்கும் நியாயத்தை மற்றவருக்கு வெளிப்படுத்தும். நீங்கள் நியாயத்திற்காக சண்டையிடுவதை விட நியாயம் உங்களுக்காக போராடும் அளவில் மௌனத்தை ஆயுதமாக பயன்படுத்துங்கள். நான்காவது, உச்சக்கட்ட கோபம் வரும்போது வாயை மூடிக்கொள்ளுங்கள். அந்த நேரம் பேசும் வார்த்தைகள் அனைத்தும் தவறாக முடிந்துவிடும். ஐந்தாவது, வார்த்தைகளினால் பேசி புரிய வைக்க முயற்சிக்காமல் மௌனத்தினால் புரிய வைக்க முயற்சி செய்யுங்கள். ஆறாவது, உலகத்தில் வலியை தாங்கிக் கொண்டவர்கள்தான் நிம்மதியாக இருக்கிறார்கள். உடனே உணர்ச்சி வசப்படுகிறவர்கள் துன்பப்படுகிறார்கள். சிலருக்கு விளக்கமளித்து நேரத்தை வீணாக்காமல் சிரித்த முகத்தோடு கடந்து செல்ல பழகுங்கள். ஏழாவது, மனதில் ஆற்றல் குறைவதன் வெளிப்பாடுதான் கோபம். கோபத்தை குறைப்பதற்கு தியானம் செய்யுங்கள். எட்டாவது, சிறு சிறு விஷயத்திற்கும் ரூல்ஸ் பேசும் எண்ணம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். அதனால் கவலையும் மன அழுத்தமும் ஏற்படும். ஒன்பதாவது, அடுத்தவர் மீது கோபம் வரும்போது நீங்கள் அறியாமல் செய்த தவறுகளால் ஏற்பட்ட விளைவுகளை நினைத்து பாருங்கள். அப்போது மற்றவர்களும் ஒரு நாள் பக்குவம் அடைவார்கள் என்ற புரிதல் உங்களுக்கு உண்டாகும். பத்தாவது, உலகத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி உங்கள் மனம்தான். மனதை அடக்குவதற்கு பயிற்சி செய்யுங்கள். மற்ற அனைத்தும் தானாக அடங்கிவிடும். முக்கியமாக நடந்து முடிந்த பிரச்சனைகளுக்கு அடுத்தவரை குறை சொல்வதை நிறுத்தும் அந்த நாளில்தான் உங்கள் மன நிம்மதிக்கான முதல் நாள் தொடங்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் அறியாமையே உங்கள் துன்பத்திற்கு காரணம். அதுபோல நேற்றைய நினைவுகள் இன்றைய துன்பத்திற்கு காரணம். பிரச்சனை வரும்போது விழிப்புத்தன்மையோடு அதை பாருங்கள். கூச்சலை அகற்றிவிடுங்கள். அப்போது மன நிம்மதியோடு வாழலாம்.